பொது போக்குவரத்துல முன்னாடி உட்காந்துட்டு எங்கடா போயிட்டுருன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க. அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம்ன்றதுனால அனகாப்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். பஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்ததுனால போய் சேர்றதுக்கு மணி 10 ஆயிடுச்சு. விஆர்பி மகால் தாங்க வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கரண்ட் பில்லை கட் பண்றதுக்காக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி வாங்கின விநாயகர் போல இன்னும் கரைக்காம வச்சிருக்காங்க. சரின்னு பிள்ளையார தாண்டி போனா என்ட்ரன்ஸோட ஆர்ட்ஸ் பக்கத்திலேயே தலை மேல ஒரு அங்கிள் கிரைண்டர் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஆன்டி யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா வணக்கக்கா. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போறப்ப வில்லே 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 தில்லு இருந்தா வாடா வில்லேன்னு என்ட்ரன்ஸ் அங்க வர. நானும் கதவை புல் பண்ணிட்டு உள்ள போனேன். சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சாப்பாடுன்றதுனால லொகேஷன் மாதிரி மாசா போவோம்னு நினைச்சேன். குறுக்க வந்துட்டாப்புல அந்த அண்ணாவும் சாரி கேட்டாரு. என்ன மன்னிப்பு மட்டும் கேட்காதீங்க. நீங்க செஞ்ச 1-2 நல்லதை கூட மறந்துட போறேன். சரி மாசாதான் ரீல்ஸ் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மூட் அப்செட்ல போயிட்டு மூடிட்டு உக்காஞ்சா 10 மணி ஆனதுனால பாதி ஐட்டம் தாலி அடிச்சு காலிஃப்ளவர் பக்கோடா பாத்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கோஸ் பொரியல் அப்புறம் பாயாசம். அந்த பாயாசம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி பிரிஞ்சிலாம் போட்டிருந்தாங்க. பிரிஞ்சு பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா டக்கரா இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய மீன் மேக்கர்ன்னு பார்த்தா குலோப் ஜாமுனு. அதுக்கப்புறம் நைஸ் அக்குவால ஒரு 1/2 லிட்டரு சாரிங்க அதுக்கு 1/2 லிட்டரு. ஸோ ரைஸ் பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா பிரிஞ்சிலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அது ஆனியன் ரைத்தா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா சக்கத்தா இருந்துச்சுங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒயிட் ரைஸை வாங்கிட்டு தொட்டி நோண்டி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாம்பாரை ஊற்றி சாப்பிடலான்னு பார்த்தா அண்ணன் காயா அள்ளி போட்டாரு. கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கிற மொத்த காயும் என்னோட இலையில தாங்க இருந்துச்சு. பிரிஞ்ச சாப்பிடும் போதே சித்தப்பு நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கிராம்பு வேற அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். தக்காளி ஓரமா போட கடிச்சிட போறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தூர போட்டு சாம்பார் ஊற்றுறான். அண்ணனை கூப்பிட்டு என்னடா இவ்வளவு காய் போட்டா இவ்வளவு பாசமான எம்எல்ஏன்னு கேட்டா. சரி வேற எதுனா சொல்லி சமாளிப்பாருன்னு பார்த்தா தளபதி சாங்க பாட்டு சாம்பார் பைடியை தூக்கிட்டு ஓடிட்டாரு. நான் சாம்பாருக்கே திணறும் போது பக்கத்துல ஒருத்தன் ஊடு கட்டி அடிக்கிறான். அதுவும் சாம்பார் ரசம் காரக்குழம்பு தயிர் மோருன்னு போய்கிட்டே இருக்கு. வேற யாரும் இல்லை எங்க அண்ணனை தான் சொல்றேன். அத்தடி யாருடா இவன் 10 மணிக்கு இந்த போலக்கிறான் 7 மணிக்கு வந்துருந்தா அவ்வளோதான் போலியே. இவன் சாப்பிட்றத பார்த்து அங்க இருந்த சப்ளையரை நான் 3 பேருமே ஸ்டன்னாகி ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அரங்கம்மா திருட்டுமேன்ற மாதிரி டிடிஎஸ் எஃபெக்ட்ஸ்ல சும்மா டால்பி அட்மாஸே தோத்து போற மாதிரி அப்போ ஒன்று விட்டாம பாருங்க. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க. பொறுமையா சாப்பிட்டது டைம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல. டாட்டா பாய் சொல்லிட்டு டைமை பார்த்தா 11 ஆயிடுச்சு. சரி இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.